ஒரு உதவாக்கற நீ அவனுக்கு அசிஸ்டன்ட் உதவாக்கறியா? வணக்கம் மக்களை, இன்னைக்கு நான் பார்க்க போகிற வீடியோஸ் இதை பார்த்தீங்கன்னா டியூட் அப்படின்ற ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு. அவர் பேர் பிரதீப் ரங்கநாதனா, அது அவர் பேர் பிரதீப் ரங்கநாதன் தானே. ஸோ அந்த நபரை நடித்த ஒரு படம் ஸ்டார்டிங்கில் பார்க்கும்போது எடுத்த உடனே ஒரு சீக்வன்ஸ் எங்கே போகிறாங்க அப்படின்னா ஒரு திருமண மண்டபத்துக்கு போகிறாங்க. அந்த திருமணத்துக்கு போய் அந்த கிஃப்ட்லாம் கொடுப்பாங்கல்ல, வாழ்த்து சொல்லுவாங்கல்ல. ஸோ அந்த இடத்துக்கு போகிறப்ப தான் கதையே ஆரம்பிக்குது. அங்கேருந்து ட்விஸ்ட் ஆரம்பிக்குது. அது அவரோட எக்ஸ் லவர் எதுக்கு பிரேக்கப் பண்ணாங்கன்னு தெரியாமல் இருக்கனால அவங்க கல்யாணத்துக்கே போய் தெரிஞ்சுக்க விரும்புகிறாரு. அங்கே போகும்போது ஒரு சின்ன சின்ன சிக்கல்கள் மூலிமா தனியாக கூட்டி பேச பார்க்குறாரு. அவர் ஹஸ்பண்டும் சரி 2K கிட்ஸ் அப்படி தான் இருப்பீங்க, ஜென்சி கிட்ஸ் செஞ்சு அனுப்பி விட்டுறாப்புல. ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க. பேசும்போது அவர் சொல்லவே மாட்டான். சொல்லும் போது போகும்போது கடுப்பாகும் போது கையை பிடிச்சி இழுக்கும் போது ஒரு தாலி கையோட வந்துடுது. சரியான ஒரு சீக்வன்ஸு. கதையெல்லாம் அற்புதமாக எழுதியிருக்காங்க. அதில் ஒரு கலவரமாகி அந்த மண்டபத்திலே அடித்தவனை துரத்தி வர்றாங்க. வேற அளவில் சிக்கல் ஆகுது. போகிறப்போ இங்கேருந்து டைட்டில் போட்டு ஆரம்பிக்கிறாங்க. அங்கே பார்த்தா அவருடைய மாமா மகன் வந்து காப்பாற்றி கூட்டி போகிறான். இந்த மாதிரி மினிஸ்டரோட பால் வளத்துறை மினிஸ்டரோட மருமகன்னு சொன்னோடனே அவர் அப்படியே அனுப்பி வைக்கிறாங்க. அப்படியே ஹீரோ மாதிரி ஒரு இன்டர்வியூ கொடுக்குறாங்க. ஒரு தருதலையே ஹீரோவாக காட்டுறது அந்த காலகட்டத்தில் சரியான விஷயம். அதை வச்சு தான் படமே பார்த்துக்கோங்க. ஸ்டார்டிங் இன்ட்ரோவே எவ்வளோ அற்புதமாக எவ்வளோ காவியமாக இருக்குன்னு பார்ப்போம். படங்கள் இன்னமும் அற்புதமான கதை அம்சங்கள்லாம் தரமாக இருக்கும். வீடியோக்களை போடலாம். தாலிக்கு எந்த மரியாதையும் இல்லை, அதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த பொண்ணோட ஃபீலிங்ஸ்க்கு தான் மரியாதை. சிந்தனை செய் மனமே, சிந்தனை செய் மனமே, செய்தால் தீவினை அகன்றிடுமே. இவர் ஒரு பிளே பாய் மாதிரி நிறைய லவ்ஸ் இருந்திருக்கு. ஸ்கூல் காலேஜ் அப்படின்னு நிறைய லவ் இருந்திருக்கு. எந்த லவ்வுமே செட் ஆகாமல் அவர் விட்டு விலகி போயிருக்காங்க. அவர் கூட ரத்த பொண்ணு வேலை பார்த்துட்டு இருக்கு. இவங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு லெவலில் சூப்பராக படம் போயிட்டு இருக்கு. ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக பண்ணிட்டு இருக்காங்க. இவர் பண்ணுற ஒர்க் என்ன அப்படின்னா சர்ப்ரைஸ் பண்ணுறது. திடீர்னு நிறைய கடத்திட்டு போகிற மாதிரி பர்த்டே கிஃப்ட்லாம் பண்ணுவாங்கல்ல, பர்த்டே பிராங்க் அப்படிலாம் சொல்லுவாங்க. இல்லை இந்த மாதிரி பிராங்க் பண்ணுற ஒரு ஆள். தேவ்தாஸ் சார், நீங்கள் ஏன் இவ்வளோ எனக்கு பண்ணுறீங்க? அதுக்குன்னு ஆர்கனைசேஷன் மாதிரி ஒரு கம்பெனி வச்சு நடத்துறாரு. அவங்க மாமா வந்து அமைச்சர், பால் விளைத்துறை அமைச்சர். தங்கச்சிக்கும் அவருக்கும் பஞ்சாயத்து இருக்கு. அந்த அமைச்சரோட தங்கச்சின்னு நினைக்கிறேன். தங்கச்சி வந்து ஒரு தாழ்த்தப்பட்ட மக்களை கல்யாணம் பண்ணியிருப்பாப்புல. அந்த மாதிரி லவ் பண்ணும்போது சேர விட மாட்டோம்னு சொல்லிட்டு ஆணவ படுகொலை பண்ணி கொண்டு விட்டு சூசைட் பண்ணிக்கிட்டாங்கன்னு சொல்லி அவங்கள வச்சு பூஜை பண்ணி கும்பிட்றாங்க. இதுக்கு ஒரு காரணம் சொல்லப்படும். என்ன காரணம் சொல்லப்படுது அப்படின்னா, அவங்கள கும்பிடலை, மணிமண்டபம் கட்டி கும்பிடலை அப்படின்னா அவங்க வந்து பேயா வந்து உன்னை டார்ச்சர் பண்ணுவாங்கன்னு சொல்லி சோசியக்காரன் சொன்னதுனால இந்த மாதிரி பண்ணுறாங்க. இது ஒரு தனி கதை, மைண்டில் வச்சுக்காங்க. இது கடைசி தான் ரிவீல் பண்ணுவாங்க. பட் இந்த டைமிங்கில் அவங்க ரெண்டு நல்லா ஜாலியாக பழகிட்டு இருக்க டைமிங்கில் இந்த பொண்ணுக்கு இவன் மாற்றி லவ் ஃபெயிலியர் பண்ணிகிட்டே இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு கூட இருக்க அத்தை பொண்ணுக்கு அவன் மேலே ஒரு க்ரஷ் வந்துடுது. அப்புறம் ப்ரப்போஸ் பண்ணுறாங்க. ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் ப்ரப்போஸ் பண்ணுறாங்க. ப்ரப்போஸ் பண்ணுறது அவர் அந்த இடத்துல அசிங்கப்படுத்தக்கூடாதுன்னு அக்செப்ட் பண்ணிட்டு வெளியே வந்து எனக்கு உன் மேலே அந்த மாதிரி ஃபீலிங்ஸ்லாம் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாப்புல. இங்கே என்ன அட்ரஸ் பண்ண வராங்கன்றதை நான் கடைசி சொல்கிறேன். அந்த பொண்ணு சொன்னோன்னே சர்ப்ரைஸில் என்ன கிண்டல் பண்ணாரா, உண்மையை தானே சொல்கிறேன். அப்புறம் சண்டை போட்டு போய்க்கிறாங்க. இவங்க பிரிஞ்சிடறாங்க. இவங்க வெளிநாட்டுக்கு போயிடுறாங்க. இவர் இங்கேயே சுற்றித்துறாரு. எதையுமே ஒழுங்காக பண்ண முடியல. இந்த எங்கேயும் காதல்னு நினைக்கிறேன் படம் பேர். அதில் கூட இந்த ஹீரோயினியும் இவங்களும் ஒன்றா இருப்பாங்க. அப்புறம் பிரிஞ்சு பொண்ணு இவர் பிளேபாயாக இருப்பார். போன பிறகு தான் இந்த பொண்ணு தான் நம்ம லவ் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு உண்மையான லவ் புரிஞ்சுக்கிட்டு பாருல. அந்த மாதிரி இந்த சுச்சுவேஷன் வருது. இவரும் புரிஞ்சுக்கிறாப்புல, பிரதீப் ரங்கநாதன் புரிஞ்சுக்கிறாரு. அப்போ அவளை தான் நான் லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும் போது திருப்பி வரும்போது தான் ட்விஸ்ட்டே. எங்கள் அப்பாட்ட போய் எல்லாத்தையும் சொல்லி கல்யாணத்தை ரெடி பண்ணிட்டாங்க. அந்த பொண்ணு அங்கே வரும்போதே அங்கே ஒரு பையன் லவ் பண்ணிடுது. அங்கே ஒரு பையன் லவ் பண்ணிவிட்டு இவனை லவ் பண்ணுறோமா அவனை லவ் பண்ணுறோமான்னு ஒரு சுச்சுவேஷனில் இருக்குது. அப்போ அவன்கிட்ட கேட்குது, நான் செத்து போயிட்டா என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொன்னோன்னே, எப்படிலாம் பேசாதன்னு வாய முடுறா. அவன் புது பாய் ஃப்ரெண்ட் இருக்கான்ல, அவன் செத்து போயிட்டா என்ன பண்ணணும், சத்துன்னு அரைஞ்சிடறான். அப்போ அவன் புரிஞ்சுக்கிறான், அப்போ நம்ம கிடையாது அவனை தான் லவ் பண்ணுறான். இதான் கண்டுபிடிக்கிற ட்விஸ்ட்டு. அது என்னடா அது கண்டுபிடிக்கிறாய். கண்டுபிடிச்சோன்னே நீ அவனை தான் லவ் பண்ணுற அப்படின்னு சொன்னி ஆமா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவளே அப்போ புரிஞ்சுக்கிறான். அப்போ ரெண்டு பேரும் ஒன்றா இருக்க பார்க்குறாங்க. ஆனால் மேரேஜ் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. இதை போய் அவங்க அப்பாட்ட சொல்ல ட்ரை பண்ணுறாங்களா. பண்ணும்போது எல்லாமே சொல்லி முடிச்சிருவாரு. அப்படியாம்மா சரிம்மா அவரை மாப்பிள்ளையா மாற்றிடுவோம், அவளை கூட்டி கல்யாணம் பண்ணிக்கலாம் எல்லாம் பேசிட்டு அப்பா இல்லை இப்போ சொத்து பத்து இல்லை எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிப்பாங்க. கடைசி கேஸ்ட்டு ஜாதிக்கிட்ட வருவாங்க. ஆக்சுவலாக ஒரு ஜாதி படம். ஸோ ஜாதிக்கு வருவாங்க. ஆனால் இதெல்லாம் பார்த்து என்டர்டைன் பண்ணுறீங்க. ஆக்சுவலாக அந்த ஜாதி படம் தாங்க, அது எந்த ஜாதின்னு தெரியல. ஆனால் ஜாதி படமாக இருக்கிறது படம் கொண்டாடினீங்க, எல்லாம் விசில் அடிச்சுட்டு இருக்கீங்க. ஆனால் எங்கிட்டு இருக்கீங்க எடுக்கிறாங்க. பைசன் ஒரு படம் எடுத்தாங்க, அதை பற்றி அப்புறம் பேசுவோம். பைசன் திரௌபதி இந்த மாதிரிலாம் எடுத்தா எல்லாம் சாதி படம் கத்துறீங்க, எல்லாம் அந்தந்த சாதிக்காரையுமே கொண்டாடுறீங்க. ஆனால் இந்த படமே ஒரு பிரதீப் ரங்கநாதன் நடித்த படமே ஒரு ஜாதி படம் தான். ஸோ சொல்கிறேன், ஜாதி வரியை காட்டியிருப்பாங்க. ஸோ பேசி முடிச்சுட்டு கடைசி வேற காஸ்ட்டுப்பா அப்படின்னு சொன்னோன்னே
அப்போ முடியாதுமான்னு இவ்வளோ விஷயத்தை அக்செப்ட் பண்ணவர் கடைசி ஜாதி மட்டும் மாற்றி பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லும் போது அப்போ தான் ரிவல் பண்ணுறாரு. நான் முன்னாடி சொன்ன ஸ்டோரி தான் தங்கச்சியே வரை தான் கொண்டுட்டாரு, நான் தான் கொண்டு கிணத்துல போட்டேன் அப்படிலாம் சொல்லி ஷாக்கிங் ஆயிராங்க. அப்போ இதை சமாளிக்கிறதுக்கு ஹீரோ உள்ள போகுது, மாமா அது பிராங்க் மாமா அப்படின்னு சொல்லிட்டு காமெடி பண்ணுறாங்க. அப்புறம் இதை எப்படி சரி பண்ணுறதுன்னு தெரியாமல் எஸ்கேப் ஆக பிளான் பண்ணுறாங்க. ஒரு பெரிய தலைக்கட்டு எனக்கு தெரிஞ்சவர் இருக்காரு, ஆந்திரான்னு நினைக்கிறேன், ஆந்திராவில் கடப்பாவில் தெரிஞ்ச ஒரு ஆள், பெரிய ஆளுன்னு சொல்லுவாங்க. கேஜிஎஃப்ல கருடனை கூட்டிடுவாங்க. கருடனை கூட்டி வந்துட்டு அந்த கருடன் எங்க ஆளு தான் சூப்பரான ஆள் அப்படின்னு கேட்டோன்னே பார்த்தா அவரே இவர் காலில் வந்து மண்டிடுவாப்புல. இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா ஸ்டேட்டில் இருக்க முக்கிய புள்ளிகள்லாம் இவரோட ஃப்ரெண்டாக இருப்பாங்க. அப்போ இந்தியா விட்டு தப்பிக்கவே முடியாது, தாய்லாந்து போகலாம் அப்படின்னு சொல்லி பேசி ஒரு பிளான் பண்ணுறாங்க. இந்த பையன்கிட்ட பாஸ்போர்ட்டே இருக்காது. அந்த டைம் கேப்பை ஃபில் பண்ணுறதுக்குள்ளேயும் கல்யாண ஏற்பாடு வேற லெவலில் போயிடுது. போன பிறகு மேரேஜ்னு ஒரு சுச்சுவேஷன் வருது. அப்போ அவர் சொல்கிறா, அவன் லவர் சொல்கிறான், அந்த வெளிநாட்டு வினோதம் அவன் சொல்கிறான், நீ 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கோங்க, கல்யாணம் மட்டும் கொஞ்ச நாள் வாழ்கிற மாதிரி வாழ்ந்து நடிச்சுக்கோங்க, அப்புறம் ஹனிமூன் போகிற மாதிரி வேறு இடத்துக்கு போய் டிவோர்ஸ் வாங்குற மாதிரி வாங்கிக்கோங்க, அதுக்கப்புறம் நான் கூட்டி போய்க்கிறேன் அப்படின்னு இங்கிலீஷ்காரன் ஒரு படத்தில் காமெடியில் சொல்லுவாங்க. நம்ம ஓம மண்டபம்லாம் உட்காரதுக்கு எனக்கு பிடிக்காது சார், நீங்கள் கல்யாணம் பண்ணிடு, ஃபர்ஸ்ட் டைம் மட்டும் நான் கூட்டி போயிடுறேன் அப்படிலாம் சொல்லுவாங்க. அப்புறம் கர்ப்பமாக இருக்கான்னு சொன்னோன்னே சார் அதுவும் ஒரு பெரிய ப்ராசஸ், நான் குழந்தை எழுதுக்கிறேன். அதே ப்ராசஸை அது காமெடியாக கலாய்ச்சி விட்டுருப்பாங்க. இவங்க படமாகவே சீரியஸாக எடுத்திருப்பாங்க. ஏற்கனவே அவளை ஒருத்தன் குளிப்பாட்டி கர்ப்பமாக்கி வச்சிருக்கான், 3 மாசம் கர்ப்பம். வாழ்க்கையில் இந்த மாதிரி ஒரு பொண்ணை தான் தேடிக்கிட்டியா? ஆமாங்க, ஏற்கனவே கர்ப்பமான பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு டைம் சேவ் ஆகுது பாத்தீங்களா. சரி, இவனும் இதெல்லாம் கேவலம் மானரோசம் தான் முக்கியம்னு சொல்லிட்டு அந்த ஹீரோ பில்டப்பை காட்டுவாப்ல. கடைசி அத்தமக வந்து சின்ன வயசுல மொட்டை போடுற சீக்வன்ஸ்லாம் காட்டி எமோஷனல் பாண்டிங், நம்ம ஊர்ல மக்கள்லாம் எமோஷனல் ஃபுல் தானே, அந்த எமோஷனல் பாண்டிங்கை காட்டி அத்தமக கஷ்டப்படுறாளே அவளுக்காக இதை பண்ணுவோம், அவளை காப்பாத்துறதுக்காக பண்ணுவோன்னு சொல்லிட்டு ஃபேக் மேரேஜ், பொய்யான காதல், போலி காதல், நாடக காதல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்களா, அதுதான் இங்கே பண்ணியிருக்காங்க. ஆனால் அதை நீங்கள் பண்ணதை தெரியாத அளவுக்கு மெயின்டைன் பண்ணி சக்ஸஸ் பண்ணியிருக்காங்கன்னா அதுக்கு தான் ஹேட்ஸ் ஆஃப் பண்ணணும் அவங்களுக்கு. ஓகே, போகுது, பிளான் பண்ணுது, மேரேஜ் ஆகிட்டாங்க. இத்தனைக்கும் பார்த்தா பாஸ்போர்ட் திருப்பி மேரேஜ் ஆன பிறகு பாஸ்போர்ட் எடுக்க போகிறாங்க. இப்போ பார்த்தா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா. நம்ம வெளிநாட்டு வினோதம் இருக்குல்ல, அது ப்ரெக்னென்ட் ஆகிருக்கு, 2 மாதம் ப்ரெக்னென்ட். அட பாவிகளா, இவ்வளோ பஞ்சாயத்து போயிட்டு இருக்கு, நான் அலைஞ்சிக்கிட்டு இருக்கேன், நீங்கள் என்னடா பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லி ஒரு விஷயம் வருது. ஒரு மாதம் ஆயிடுச்சா, அது மேட்ரு வந்து அவங்க அப்பாவுக்கு தெரிஞ்சிச்சு. இப்போ வந்து கலைச்சிடலாம் பிளான் பண்ணுறா, இப்பெல்லாம் பல ஆர்குமெண்ட் போகும். அப்புறம் அவங்க அப்பா வந்தோடனே இவன் ஹீரோ வந்து ஹீரோவாக மாறிட்டான். இல்லை அந்த குழந்தைக்கு அதை கலைக்கக்கூடாது, சுச்சுவேஷன் ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்குது, நீ வளர்த்து பெற்றுக்கோ அப்படின்னு சொல்லுவான். தப்பாயிரும், இனிஷியல் வந்து தப்பாக, கேவலமான ஒரு சுச்சுவேஷன் தான். அதை நல்லபடியாக எமோஷ்னலாக சென்டிமெண்ட்டாக காட்டுற மாதிரி காட்டி ஹீரோ வர்ஷிப் தானே இங்கே அதிகமாக இருக்குது. கேவலமான ஒரு ஸ்டோரியவே கரெக்டான ஹீரோ வர்ஷிப் பண்ணோம்னா சூப்பராக நடக்கும். இதே பிரதீப் ரங்கநாதன் வந்து இந்த கேஸ்ட்டு இந்த ஆளுதான் தெரிஞ்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக இது ஒரு ஜாதி படமாக ஆக்கியிருப்பாங்க. இது எதுவுமே தெரியாத இருக்கிறனால தான் அது அழகாக படமாக்கிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி போயிட்டு இந்த மாதிரி எல்லாம் நடந்துருது, குழந்தை பிறக்க ஆரம்பிக்குது. இதெல்லாம் தெரிஞ்சு அவங்க மாமா கடைசி தெரிஞ்சிருது, இந்த குழந்தை அவனோட குழந்தை இல்லை இவனோட குழந்தைன்னு தெரிஞ்சோடனே பிரதீப் ரங்கநாதன் அடிக்க போகிறாங்க. அடிக்க வேண்டியது பிரதீப் கிடையாது, அந்த வெளிநாட்டு வினோதம், அவன் அடிக்கிட்டான்னு சொல்லி அவனை அடிக்க கொலை பண்ண போகிறாங்க. அப்போ அந்த குழந்தை தான் அவனை காப்பாற்றுற மாதிரி ஒரு சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணுறாங்க. அப்புறம் சாதியெல்லாம் இல்லைடா, சாதியை மறுத்துருங்கடான்னு சொல்லிட்டு அவங்க மாமா மாற்றி விட்டுருவாங்க. மாமா மாற்றி விட்ட கடைசி இவனை சோக்கர் ஆகிடுவாங்க. இவ்வளோ வேலை பார்த்து ஆய் கழுவி புழுக்காலெல்லாம் பார்த்து இவனை சோக்கர் ஆகிட்டு அதை அடுத்த பிள்ளைக்கு பால் கொடுத்து வளர்த்துக்கு இருக்கான். இதெல்லாம் பண்ணும்போது கடைசி கிளைமேக்ஸில் சூப்பராக கொண்டு போய் அவங்க 2 ஒன்று சேர்ந்துருவாங்க. இவங்களை சேர்த்து வைக்கிறதுக்காக இவங்க மாமாவை பார்க்குறக்காக ஊராக பொண்ணு தேடி அலைவாங்க. ஸோ இப்படிலாம் ஒரு சுச்சுவேஷன் போகும், பார்த்துருப்பீங்க, படம் கிளைமேக்ஸ் பார்த்துருப்பீங்க. இப்படிலாம் போயிட்டு கடைசி ஒரு பொண்ணு இவங்களை லவ் பண்ணுற மாதிரி வந்து ஒரு இனிதான ஒரு படமாக முடிக்கிறாங்க. இதில் எவ்வளோ கேவலமான ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா, அடுத்த முன்னாடியே இன்னொருத்தர் லவ் பண்ணுறது இல்லீகல் அஃபேர்னு சொல்லுவாங்க. ஆனால் இவங்க தான் போய் இன்னொருத்தர் கூட வாழ வச்சுக்கிட்டு இவன் வெறும் இனிஷியல் மட்டும் போட்டுட்டு உட்காந்துருக்க மாதிரி ஒரு சுச்சுவேஷன் காட்டியிருப்பாங்க. இதை நம்ம பேசுறதுக்கே, இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பேசுறதுக்கே ஒரு மாதிரி நமக்கு இருக்குது, என்னடா அப்படின்ற மாதிரி இருக்குது. இவங்க இது அவ்வளோ ஸ்ட்ராங்காக ஒரு மூவியாக எடுத்து ஸ்கிரிப்ட் எடுத்து அந்த படத்தை ஹிட் பண்ணியிருக்கானுங்க. 2K குஞ்சான் இருக்கானுங்கள, அவங்க வச்சு ஹிட் பண்ணிட்டானுங்க. இதை பார்க்குறது பிரதீப் ரங்கநாதனோட ஆடியன்ஸ் ஃபுல்லாமே ஜென்சி கூட்டம் தான், சின்ன குட்டி குஞ்சான் தான். அவங்களுக்கு இந்த மெச்சூரிட்டி அதெல்லாம் தெரியாது. இதுதான் சூப்பர் ப்ரோ, இதெல்லாம் ஸ்வாக் ப்ரோ என்னமோ சொல்லுவாங்க இல்லை, இதெல்லாம் ட்ரெண்ட் ப்ரோ அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லை, அந்த மாதிரி இருக்க ஒரு பசங்க இந்த விஷயங்களை பார்த்து வளரும் போது என்ன நடக்கும் அப்படின்னா, இதெல்லாம் நார்மல் தான் போல அப்படின்னு இவங்க மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிடுவானுங்க. கல்ச்சர்ஸ் ரொம்ப அடியாகுதா, கல்ச்சரை காப்பாற்ற வந்த கைவர்கள்லாம் நான் கிடையாது, பிஜேபி RSS மாதிரி வாங்க கலாச்சாரத்தை காப்பாற்றுவோமாடா அப்படிலாம் இங்கே கிடையாது. அந்த சீனே இங்கே இல்லை, அந்த சீன்லாம் இங்கே இல்லை. வாங்க, கலாச்சாரத்தை காப்பாற்றுறதை பற்றி கிடையாது, அந்த கலாச்சாரத்துக்கு பின்னாடி இருக்க கட்டுப்பாடை பற்றி தான் பேசுகிறோம் நம்ம. இப்போது அந்த கலாச்சாரம் வெளியே வந்து பார்க்கும்போது நம்ம 90s 80s அந்த மாதிரி பழைய ஆள பூமர் மாதிரி தெரியும். ஆனால் சிம்பிளாக நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் நாளைக்கு ஒரு மேரேஜ் லைஃப்குள்ள அப்படி போகும்போது யோசிச்சு பார்த்தீங்கன்னா இதான் ரைட்டு. அதாவது யோசிச்சு பாருங்களேன், இப்போ வந்து இது நம்ம ஊரில் கலாச்சாரம் இதெல்லாம் பண்பாடுன்னு சொல்கிறத அதை நீங்கள் பொத்தாம்பதுவாக பார்க்காம ஒரு ஐடியாலஜியாக பாருங்களேன்.
இப்போ ஒருத்தவனுக்கு ஒருத்தி அப்படின்னு சொல்லும் போது அதில் இருக்க ஒரு யூனிக்கை தேடி பாருங்க. எவ்வளோ பிரச்சனைகளை தவிர்க்கப்படுது, எவ்வளோ அவமானங்களை தவிர்க்கப்படுது, எவ்வளோ ஒழுக்க நெறிகள் இருக்கு. ஒரு கட்டுப்பாடான ஒரு வாழ்க்கை வாழுது. ஸோ இந்த கட்டுப்பாடான வாழ்க்கை வாழ்றதுனால வெளியே இருக்க நிறைய பேர் நம்மளை ஆள்றது கஷ்டமா இருந்துச்சு. அதுக்கு கொஞ்சம் கொஞ்சமா செதைச்சு நாளைக்கு பிக் பாஸ் கூட்டி வந்துட்டாங்க. பிக் பாஸ்லாம் கண்ட கருமாத்திரம் பண்ணிட்டு இருக்காங்க. நார்த் இந்தியா பிக் பாஸே தூக்கி சாப்பிட்ற அளவுக்கு இங்கே நடந்துட்டு இருக்கான். ஸோ நான் பார்க்கல, சின்ன சின்ன கிளிப்ஸ்லாம் அனுப்புறாங்க, பார்த்துட்டு இருக்கேன். தமிழ்நாட்டில் இருக்க கலாச்சாரத்தை அழிக்கிறதுக்கு பயங்கரமாக வேலை பார்க்குறாங்க. ஆனால் கர்நாடகா, ஆந்திரா அவங்கலாம் பார்த்தீங்கன்னா கலாச்சாரத்தை நோக்கி பயணிச்சுட்டு இருக்காங்க. இதுதான் பாலிடிக்ஸ். நல்லா நோட் பண்ணி பாருங்க. உலக நாடுகள் முழுக்க அவங்களுடைய பூர்வீகத்தை தேடி ஓடிக்கிட்டு இருக்கு. பூர்வீகமாக வாழ்ந்துட்டு இருக்க நம்மளை தான் வெளிநாட்டு வினோதமாக மாத்துறாங்க. அதாவது வெளிநாட்டு கல்ச்சர்ஸை உள்ள கொண்டு வரானுங்க. இங்கே ஆல்ரெடி எல்லாமே இருக்கு, அதனால அருமை தெரியாமல் இருக்கும். நம்ம இப்போ ஒரு அழகான ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா அந்த அழகான விஷயம் நம்ம பக்கத்தில் இருக்கும்போது அதோட அருமை தெரியவே தெரியாது. அது எங்கேயோ வெளிநாட்டுக்கு போய் நம்ம இருக்கும்போது, பல வருடங்கள் தள்ளி இருக்கும் போது, அதை வெளிநாட்டுக்காரன் சொல்லும் போது தான் நம்ம பெருமையாக நமக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி விஷயம் நம்மக்கிட்ட இருக்கும் போது அதோட அருமை தெரியாமல் இருக்கும். நம்மக்கிட்ட கலாச்சாரம் ஒரு ஒழுக்க நெறிகள் இருக்குது, பேசிக்காகவே இருக்குது, குடும்ப நெறிகள் இருக்குது. ஸோ அந்த குடும்ப நெறிகளை உடைக்கிறதுக்கான பிளான் பண்ணுறான். ஏன் அப்படின்னா உலக நாடுகள் முழுக்க எல்லாத்தையும் அழிச்சு நாசம் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு அவங்கள அழிச்சு ஒன்றும் இல்லாமல் ஆக்கிட்டாங்க. இப்போ அவங்கெல்லாம் விழிச்சுக்கிட்டாங்க. அவங்களுடைய பூர்வீகத்தை நோக்கி, அவங்களுடைய ஆர்ஜினை நோக்கி ஓடுறாங்க. காந்தாரா படம்லாம் உலக லெவலில் வேர்ல்டு வைடாக ஹிட் ஆகிறதுக்கான காரணம் என்னன்னா பூர்வீகத்தை தேடி ஓடிட்டு இருக்கானுங்க. நம்ம ஊர்ல குலசாமியெல்லாம் கும்பிடாம சிறுதெய்வத்துக்கு பலி விடுறோம்ல, பலியிடுறதை தடுக்கணும்னு சொல்லி நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க. அப்படியே அரசல் புரசல பேசிட்டு இருக்காங்க. நாளைக்கு அங்கதான் கை வைப்பாங்க. ஒன்னே ஒன்று தான் போயிட்டு இருக்கு. சாமி பேரை மாத்தியாச்சு, ஸ்டோரியை மாத்தியாச்சு, எல்லாம் மாத்தியாச்சு. ஆனா இன்னமும் அந்த பலி கொடுத்துட்டு நம்மளை வீரியமாக்கிட்டு இருக்கோம். அந்த ஒன்னையும் தடுக்கிறதுக்காக பல வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இங்கே ரூட்வேயா இருக்கிறதெல்லாம் பார்பேரியன்ஸு, நம்மளாம் நாகரிகம் இல்லாதவங்க, முட்டா பசங்க, காட்டு மீராண்டிலாம் சொல்லி நம்மளை நாகரிகப்படுத்துறேன்ற பேர்ல தற்குறித்தனமா வாழ வச்சுட்டு இருக்கானுங்க. எல்ஜிபிடி அஜெண்டா, கேஸ் கல்ச்சர்ஸ் இதை மாதிரி கொண்டு வந்து நம்மளை நாசம் பண்ணிட்டு இருக்கானுங்க. இன்னொருத்த முன்ன கூட இன்னொருத்த வாழலாம், இவன் முன்னாடி இவன் வச்சு வாழலாம், அவன் பிள்ளை இவன் வளர்க்கலாம், இப்படின்ற மாதிரி கேவலமான ஒரு கல்ச்சரை இங்கே நார்மலைஸ் பண்ணிட்டு இருக்கானுங்க. ஒரு அஜெண்டா பேஸ்டு கும்பல். இதைத்தான் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். ப்ரோ நாகரிகம் கல்ச்சர்லாம் காப்பாற்றி என்ன ப்ரோ பண்ண போற அப்படின்னு கேட்குறேன். இவ்வளோ நாள் நம்ம சஸ்டெயின் ஆகி இவ்வளோ நாள் நம்மளை உலக நாடுகள்லாம் சேர்ந்து இப்படி நம்ம நெருக்கிறதுக்கான காரணமே கட்டுப்பாடும் ஒழுக்க நெறிகள் இருந்தனால தான். இது என்னைக்கோ நம்ம அழிஞ்சிருந்தோம் அப்படின்னா என்னைக்கோ இந்த இனமே அழிஞ்சிருக்கும், இந்த இனமே செதஞ்சிருக்கும். ஒரு ஒழுக்க நெறியும் ஒரு கட்டுப்பாடும் இருந்தனால தான் இந்த இனம் இன்ன வரைக்கும் சஸ்டெயின் ஆகிட்டு இருக்கு. எங்களை மாதிரி ஆட்கள்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. இல்லை, நான் என்ன மட்டும் அட்ரஸ் பண்ணலை. இந்த ஒழுக்க நெறிகள், மனிதர்கள் இப்படி தான் வாழணும், இது தப்பாக போயிட்டு இருக்கீங்க அப்படிலாம் பேசுகிறாங்கல்ல. அப்படி பேசுகிற எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்கனால, செயல்பட்டுக்கிட்டு இருக்கனால தான் இந்த உலகம் இன்ன வரைக்கும் இந்த மனித இனத்தை அழிக்க விடாமல் பார்த்துட்டு இருக்கு. இவங்க மாதிரி ஆளும் விட்டுட்டாங்க அப்படின்னா முடிஞ்சு வச்சு. இந்த உலகத்தை எப்பயுமே ஒருத்தன் தான் சொல்லட்டுறான். யார் தெரியுமா? எதிர் திசையில் சுற்றுறவன். நல்லா நோட் பண்ணுங்க பாருங்களேன். ஒரு சில அருவியெல்லாம் தண்ணி வரும்போது அந்த எதிர் திசையை நோக்கி தான் மீன் பயணிக்கும். ஏன்னா எதிர் திசையை நோக்கி அது ஏன் பயணிக்குதுன்னா அதுக்கு அறிவு இருக்கும். தண்ணி அங்கேருந்தா வருது, அங்கே தான் அங்கே போகணும்னு போய் தெரியுது. நாம ஊற்று எங்கே இருக்கோ அங்கேருந்து ரிவர்ஸில் போய் தேங்கி கிடைக்க குட்டையில் இருக்க பார்க்குறோம். குட்டைன்றது வந்து எப்போ வேணா நான் அசுத்தப்படப்பட்டுரும். குட்டைன்றது ஒரு குட்டை, அவ்வளோதான். அங்கே தான் நீ வாழ முடியும். அங்கே நீர் வத்தி போச்சுன்னா செத்து போயிடுவேன். ஆனால் ஊற்றுன்றது எப்பயுமே ஊற்றிக்கிட்டே இருக்கும். அங்கே அல்ல குறையாத அக்ஷய பாத்திரம் மாதிரி. அக்ஷய பாத்திரத்தை நோக்கி ஓடுவியா, இல்லை ஒரு குளத்துலையும் கிணத்துலையும் உட்காரணும்னு நினைக்கிறியா? இவங்க உன்னை கூட்டி போகிறது கிணத்துக்குள்ளேயும் குளத்துக்குள்ளேயும். அங்கே போய் விழுந்தேன்னா தண்ணி வத்தி போச்சுன்னா செத்து போயிடுவேன். அதை ஓடி போயிடுவேன். ஒரு கொக்கு கதை கேள்விப்பட்டிருக்கியா? தண்ணியில் மீன் இருக்கும், அந்த கொக்கு அங்கே வந்து நின்று காது வெயிட் பண்ணி மீனை சாப்பிட்றோம். மீன் அங்கேயே இருந்து செத்து போயிடும். ஆனால் கொக்கு தப்பிச்சு இன்னொரு குளத்துக்கு போயிடும். இதைத்தான் சொல்லிட்டு இருக்கேன். நீ ஊத்து, அதாவது உற்பத்தி உருவாகுதுல்ல, ஞானம் ஊற்றுதுல்ல, இங்கே அதுக்கு தேடி போகணுமா, இல்லை குண்டச்சட்டிலே குதிரை ஓட்டணுமா? இன்டர்நெட்டு, சோசியல் மீடியா, என்டர்டைன்மெண்ட்டு, இன்ஸ்டாகிராமு, இதுக்குள்ள ஜென்சி இந்த மாதிரி உள்ள ஒரு டேர்ம்குள்ளே மாட்டிக்க போறியா? உண்மையான ஞானம், உண்மையான ஊற்று எந்நேரமும் வந்துகிட்டே இருக்க ஒரு அல்ல குறையாத அமிர்தத்தை பருக போறியா? ஸோ இவ்வளவுதான் என்னோட கேள்வி. இந்த படத்தை பற்றி பேசுறதுக்குலாம் ஒன்றுமே இல்லை. அவன் அஜெண்டா பேஸு காசு வாங்கிட்டு அவன் வேலையை பார்க்குறான். அவன் வேலையை அவன் தெளிவாக செய்கிறான். உன்னை அடிமைப்படுத்தணும்னு நினைக்கிறவன், உன்னை கட்டுப்படுத்தணும்னு நினைக்கிறவன், உன்னை முட்டாளாக்கணும்னு நினைக்கிறவன், உன்னை கோமாளியாக்கி பார்த்து சிரிக்கணும்னு நினைக்கிறவன், எல்லாரும் அவன் வேலையை சூப்பராக செய்கிறான். நீ திருந்தணும்னு நினைக்கிறவன், நல்லா வாழணும்னு நினைக்கிறவன், உண்மையான வாழ்க்கைனா என்னன்னு தேடணும்னு நினைக்கிறவன், நீ தான் உன் வாழ்க்கையை தேடி போகணும். அவன் கடமையை அவனுக்கான வேலையை அவன் சரியாக செய்கிறான். உனக்கான வேலையை நீ செய்யறதில்ல. அதனால தான் இங்கே பிரச்சனையே. அந்த பிரச்சனை என்னன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் என்னோட வேலை. இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கான ஆளில் போட்டு இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு செஞ்சுட்டு போங்க. சேனலில் மெம்பர்ஸ் ஆட் ஆகி நம்ம சேனலில் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஆட் ஆகணும் அப்படின்னா ஜாயின் ஒரு பட்டன் இருக்கும், மெம்பர்ஷிப்பில் ஆட் ஆகிக்கோங்க. சூப்பர் தேங்க்ஸ். சூப்பர் சேட்லாம் பண்ணணும்னு நினைக்கிறேன். எஸ்என்ட்ரெஸ் நம்மளை தட்டி விடுங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். பைசன் படத்தை பற்றியும் பேசணும், அது அடுத்த வீடியோ வரும், வெயிட் பண்ணுங்கள். ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் பதிவு பண்ண நினைக்கிறேன்.
என்னோட பேர் வந்து ஈஸ்வரி, நான் பத்திரிகையாளர். நானு ஒரு 10 இயர்ஸா நான் பத்திரிகை துறையில இருக்கிறேன். பட் அந்த காலத்துல உள்ள படம் வந்து பாக்கியராஜ் படத்தை எடுத்திருப்பாரு, அந்த 7 நாட்கள் அப்படின்னு ஒரு படம். அதுல வந்து பாத்தீங்கன்னா அம்பிகா வந்து வேற ஒருத்தர் லவ் பண்ணிருப்பாங்க, இவரை வந்து மேரேஜ் பண்ணிருப்பாங்க. பட் இவர் வந்து முயற்சி பண்ணுவாரு லவ்வரோட சேர்த்து வைக்கலாம் அப்படின்னு. கடைசியில ஒரு டயலாக் வரும், உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அதாவது உன்னோட காதலி வந்து என்னோட மனைவி ஆகலாம், என்னோட மனைவி வந்து உன்னோட காதலி ஆக முடியாதுன்னு சொல்லுவாரு ராஜேஷ் சொல்லியிருப்பாரு. அதுதான் அந்த காலம், அந்த கலாச்சாரம் எல்லாமே அப்படி இருந்தது. பட் இப்போ வந்து மாறி போயிடுச்சு எல்லாமே. இது வந்து அதாவது ஒரு பொண்ணு விரும்புவா, இன்னொரு பையன் வந்து ஃபேக்கா கல்யாணம் முடிப்பான், கல்யாணம் முடிச்சு அவன் வந்து லவ்வரை கொண்டு போய் சேர்த்து வைப்பான். இதெல்லாம் வந்து உண்மையில இந்த தலைமுறையினருக்கு இது சரியா வருமா, இல்ல இந்த தலைமுறையினரை வந்து இவங்க எங்க எடுத்துட்டு போறாங்க, இந்த திரை உலகம் என்ன சொல்ல விரும்புறாங்க?